ஜோதிட ரத்னா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சந்திரனை பலப்படுத்த நம்ம என்ன பண்ணலாம், என்ன பரிகாரம் பண்ணலாம், அதைத்தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சந்திரன்னா யாரு? அம்மா. ஓகேங்களா? அம்மாவை ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கணும். அம்மாவுக்கு என்ன வேணும்? அம்மாவுக்கு ஏதாவது தேவைப்படுறது, அவங்களுக்கு மருத்துவ செலவாக இருக்கலாம், இல்லை உணவு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை உடை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். அவங்களோட தேவைகள் எல்லாமே நம்ம பூர்த்தி பண்ணணும். சப்போஸ் அம்மா இல்லை, அம்மா வயதுள்ள பெண்களுக்கு நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? உதவிகள் பண்ணலாம். அம்மா கிட்ட டெய்லி ஆசீர்வாதம் வாங்கிறது சிறப்பு. சரிங்களா? அதே மாதிரி அம்மா கிட்ட நம்ம என்ன பண்ணலாம்? டெய்லி ஏதோ ஒரு சின்ன ஒரு ரூபானா ஒரு ரூபா, ஏதோ ஒரு அமௌண்ட்டு ஏதாவது வாங்கிக்கிறது சிறப்பு. சரிங்களா? நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி நிற்கிறது யாருங்க? அம்மா தான் நம்மளை பார்ப்பாங்க. அப்போ சந்திரனை பலப்படுத்தணும் அப்படின்னா டெய்லி இன்கம் டெய்லி தினசரி வருமானம் அப்படிங்கிறது என்ன? சந்திரன். அப்போ சந்திரனை பலப்படுத்தணும் அப்படின்னாலே அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், அம்மாவை ஹாப்பியாக வச்சுக்கணும். சரிங்களா? அம்மாவை ஹாப்பியாக வச்சுட்டாலே நம்மளுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே மாதிரி சந்திரன்னா என்ன? உணவு. சந்திரன்னா என்ன? மனசு. சந்திரன்னா என்ன? நம்மளோட உடல். அப்போ மனசு ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? சந்திரனுக்கு உணவு அன்னதானம் பண்ணுவது சிறப்பு. எப்ப அன்னதானம் பண்ணாலுமே நம்ம என்ன பண்ணணும்? தண்ணி பாட்டிலோட அன்னதானம் பண்ணணும். சரியா? தண்ணி பாட்டிலோட கொடுக்கறது சிறப்பு. எப்போ கொடுக்கணும்? திங்கக்கிழமை நாள் கொடுக்கறது நல்லது. சரிங்களா? அதே மாதிரி சந்திரனை பலப்படுத்தணும் அப்படின்னா செயற்கை நீர்வீழ்ச்சி வாங்கி உங்க வீட்லேயோ இல்லை உங்களோட ஆஃபீஸ்லேயோ வைக்கிறது சிறப்பு. ஏன்னா நீரோட்டம் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? தண்ணிங்கிறது சுழற்சி ஏற்பட்டுட்டே இருக்கும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்ம மனசு ஒரு உத்வேகம் நம்மளுக்கு மனசுக்கு ஏற்படும். சரியா? அதே மாதிரி சந்திரனை பலப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா பௌர்ணமி வழிபாடு, அம்மன் கோயில்ல பௌர்ணமி வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? பௌர்ணமி நாளன்று நம்ம என்ன பண்ணலாம்? அம்மாவுக்கு பாலை வாங்கி கொடுத்து பால் அபிஷேகம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? அம்மாவை ஒத்து கவனிக்கிறது. நல்ல அந்த பால் அபிஷேகம் பண்ண அம்மாவை நம்ம பார்க்கணும், அம்மாவை நம்ம சரணாகதி அடைஞ்சிடணும். சரிங்களா? அம்மாங்கிறத நான் அம்மனை சொல்றேன். ஓகேங்களா? காமாட்சி அம்மன் இந்த மாதிரி அம்மனை சொல்றேன். ஓகேங்களா? அதே மாதிரி அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு மனமெல்லாம் உடல் மனம் எல்லாம் சோர்வா இருக்குதுன்னா ஆறு, அருவி, கடல் இதுல மூணுலையும் என்ன பண்ணலாம்? எப்பெல்லாம் உங்களுக்கு மனம் சோர்வா இருக்கோ, வருமானம் இல்லையோ, நீங்க என்ன பண்றீங்க? போய் ஆறு, அருவி, கடல் இங்க போய் குளிச்சுட்டு வாங்க. குளிச்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு என்ன ஏற்படும்? அந்த சோர்வெல்லாம் போய் என்ன ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த உடம்புல ஒரு உற்சாகம் ஏற்படும், ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அதே மாதிரி உங்களோட நெகட்டிவிட்டி எல்லாம் ரிமூவ் ஆயிரும். பாசிட்டிவா ஒரு நேர்மறை எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள தோன்றும். சரிங்களா? அதே மாதிரி வேற என்ன பண்ணலாம்? அம்மாவுக்கு பார்த்துட்டிங்கன்னா அம்மா வயதுள்ள பெண்களுக்கு ட்ரெஸ்ஸோ, இருக்கிற இடமோ, இல்லை உணவோ, மருத்துவ சம்மந்தப்பட்டது எது வேணாலும் உங்களால் முடிஞ்சதை நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி உணவுல இடியாப்பம், தேங்காய் சாதம் இந்த மாதிரி ஏதாவது உணவுகள் செஞ்சு நீங்க தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போயிட்டு வர்றது சிறப்பு. பௌர்ணமி நாள் என்று எங்கீங்க கிரிவலம் போய் பண்ணிட்டு வர்றது சிறப்பு. அதே மாதிரி நீங்க யாருக்கு தானம் கொடுத்தாலுமே, வஸ்திர தானமோ எந்த பொருளை நீங்க தானமா கொடுக்குறீங்களோ அது கூட ஒரு வெத்தலைப்பாக்கு, ஒரு காணிக்கை வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கொடுத்தீங்கன்னா அது ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமா கொடுக்கும். சும்மா வெறுங்கையில கொடுக்க கூடாது எந்த பொருளுமே. சரிங்களா? இதெல்லாமே சந்திரனை பலப்படுத்தும் பரிகாரங்கள். எப்பவுமே எங்க போறீங்கனாலுமே தண்ணி ஒரு சின்ன பாட்டில்னாலும் கையில வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பச்சரிசி இத்தினூண்டு எடுத்து ஒரு கவர்ல போட்டு அதுவும் நம்ம கூட வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி திங்கக்கிழமை நீங்க என்ன பண்ணலாம்?
திங்கக்கிழமை திங்கக்கிழமை அம்மனுக்கு பால் வாங்கி கொடுக்கலாம், அபிஷேகம் பண்ணலாம். திங்கக்கிழமை அம்மன் வழிபாடு நீங்க பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி அன்னதானம் பண்ணும்போது தண்ணியோட கொடுங்க. திங்கக்கிழமை பண்ணுங்க. சரிங்களா? இதை பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு என்னங்க, சந்திரன் பலமாவாரு. ஓகேங்களா? அதே மாதிரி அம்மாவை எங்காவது சந்திரனாலே என்ன, அதாவது நிலையா, அதாவது எப்படின்னா டிராவல் பண்ணக்கூடியது இல்லையா? அப்போ என்னன்னா அம்மாவை கூப்பிட்டு எங்காவது ஒரு ஒரு ஜாலியான ட்ரிப் அப்படியெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வர்றீங்கனாலும் உங்களுக்கு சந்திரன் பலமாவாரு. சரிங்களா? இதெல்லாமே சந்திரனை பலப்படுத்தும் பரிகாரங்கள். ஓகேங்களா? நீங்க எனக்கு டெய்லி இன்கம் வேணும் அப்படின்னா சந்திரனை தான் பலப்படுத்தணும் டெய்லி. ஏன்னா சந்திரன்னா என்ன, டெய்லி இன்கம் எனக்கு வேணும் அப்படின்னா சந்திரனை பலப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக டெய்லி இன்கம் வரும். அப்ப அதுக்குண்டான விஷயம் என்ன, அம்மாவை பார்த்துக்கிறது, ஆறு அருவி கடல்ல குளிக்கிறது. அதே மாதிரி உங்க வீட்லயும் சரி ஆபீஸ்லயும் சரி நீர், அதாவது செயற்கை நீர்வீழ்ச்சி அது வாங்கி வச்சிங்கனாலும் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு, அதாவது புதுசா யாராவது வர்றாங்கன்னா உங்க பார்வையில அங்க போகும். ஓகேங்களா? அதே மாதிரி தண்ணி போயிட்டு இப்போ அந்த நீர்வீழ்ச்சி பார்த்துட்டீங்கன்னா விநாயகர், கிருஷ்ணரு, ராதே கிருஷ்ணா, அதே மாதிரி முருகர், அந்த மாதிரி எல்லாம் சீனரிஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்குது. அப்ப அதை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதனால சந்திரன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆவார். சரிங்களா? அதனால இப்ப சொன்ன பரிகாரங்கள் எல்லாமே சந்திரனை பலப்படுத்தும் பரிகாரங்கள். நீங்க பயன்படுத்தி வெற்றி அடையணும். அதனால வெற்றி என்ன, டெய்லி இன்கம் கொண்டு வரணும். மனம் ஒரு குழப்பம் இல்லை, என் மனசு நல்லா இருக்கு, நம்ம மனசு ஹாப்பியா இருந்தா அதை செய்யலாம் இதை செய்யலாம் நம்மளுக்கு தோணும். மனசே சரியில்லைன்னா எதுவுமே செய்யறதுக்கு தோணாது. அப்போ நம்ம மனசு திடமா வச்சுக்கணும் அப்படின்னா சந்திரன் ஆக்டிவேட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால அம்மா இருந்தாங்கன்னா அம்மாட்ட டெய்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அம்மா இல்லைன்னா அம்மா வயதுள்ளவங்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அம்மா, அதாவது அம்மனை, காமாட்சி அம்மன், அதே மாதிரி மீனாட்சி அம்மன், அந்த மாதிரி அம்மனை சரணாகதி அடைஞ்சிருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மனம், உடல், தினசரி வருமானம் எல்லாமே செம்மையாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.